நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன். இந்த சரித்திரம் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. கர்த்தர் என்ன காட்டி தராரோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சில ஜெபங்களுக்கு பாருங்க, நீ வேண்டிக் கொள்ளும் துவங்குறதுக்கு முன்னே கட்டளை பிறந்தது. யாருக்கு? தானியலுக்கு. அதே தானியல் 10வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுவார். 21 நாள் கழிச்சு தான் பதில் வரும். ஆனா பதில் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு. ஆனா பெர்ஷியா நாட்டின் அதிபதி 21 நாள் என் கூட போராடினான் இருக்கு. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற ஆவி போராடிட்டே இருக்கும். அப்ப ஆன்சர் பதில் கொண்டு வர்ற தூதனுக்கு பேர் என்ன? கேப்ரியல். கேப்ரியலால அவனை வெட்ட முடியும். ஆனா கேப்ரியல் செய்ய மாட்டார். ஏன்னா அங்கிருந்து கட்டளை வரல. இந்த தூதர்கள் நம்மள மாதிரி கிடையாது. நம்ம என்ன எள்ளுன்னா எண்ணெய் அனுப்போம், அவங்க எள்ளுன்னா எள்ளுதான் அனுப்பாங்க. நம்ம எள்ளுன்னா நாங்க எண்ணெய் அனுப்போம். எதுக்கு? மட்டும் எள்ளு தானே கேட்டாங்க. முடியலன்னா விட்டுரு. ஆமே. தூதர்கள் அப்படி கிடையாது. கேப்ரியலுக்கு தூது கொண்டு கொடுக்கிற நியூஸா இது வேலையா? அந்த கேப்ரியலால அடிக்க முடியும். ஏன்னா விழுந்தவன் அல்லவா மற்றவன். கேப்ரியல்ல நிக்கிறவன் இல்ல, சமூகத்தில் நிக்கிற பிரதான தூதர்கள் ஒருவன். ஆனா பேசாம இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் வரணும் தெரியுமா? மீகாவேல் வரணும். மீகாவேலுக்கு தான் அந்த கமாண்ட். மீகாவேல் வந்து விரட்டினதுக்கு அப்புறம் தான் நேர கீழே போறார். தானியலே, நீ ஜோமன் ஆரம்பித்ததுமே கட்டளை வந்துச்சு. ஆனா ஏன் 21 டேஸ் ஆச்சு தெரியுமா? அங்க போராடிட்டு இருந்தான், வெயிட் பண்ணிட்டு இருந்த கமாண்டுக்காக. எனவேதான் தேவ பிள்ளைகளே, சில தாமதங்கள். அதனாலதான் குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னே மோசே சும்மா இப்படி கையை நீட்டினார், அவ்வளவுதான், சமுத்திரம் பிளந்தது. ஆனா அமலேக்கியரை அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தி வச்சுட்டே இருக்கணும். சில நேரத்தில் டவுன் ஆகும், சில நேரத்தில் சில ஜெபத்துக்கு உடனே பதில் வர மாதிரி தெரியாது. அக்னியை இறக்கிறது. எலியா ஆண்டவரை என்ன கேளும் என்ன கேளும். மொத்தம் 40 இருந்து 45 வேர்ட்ஸுக்குள்ளதான் சொல்லி இருப்பார். யாரு? எலியா. பெரிய ஜெபம்லாம் கிடையாது, சிம்பிளா ஜெபம் பண்ணி முடிப்பார். அக்னி இறங்கிட்டு. ஆனா மழை வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெண்ட் ஆகிறாரு, பாக்குறாரு இல்ல. ரெண்டாவது பெண்ட் ஆகிறாரு, பாக்குறாரு இல்ல. மூணாவது இப்படி 7 தடவை குனிந்து நிமிந்து சில காரியங்களுக்காக போராட வேண்டி இருக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, ஜெபத்திலே விழிச்சிரு, ஜெபத்திலே சரித்திரு. ஒரு புறம் போராடி கொண்டிருக்க, மறுபுறம் சத்துருவானவன் எழும்பி 3இல் 1 பங்கை தள்ளி போட்டது. அப்போ சிலரை சத்துரு தள்ளி போடுகிறான். யாரை சத்துரு தள்ளி போடுகிறான்? வேதம் 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:32 வாசிக்க வேண்டாம். ஆமே. உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க, கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் அந்நிய தெய்வத்தை நாடி போகிறது. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க அவங்க எல்லாம் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? விழத்தள்ளுவான். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. 2 பேதுரு 2:14 உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பான. உறுதி இல்லாத ஆத்துமாக்கள், உறுதியே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா சத்துரு பாழாக்குவதற்கு ரொம்ப டைம் ஆகுது. வசன பழக்கம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசன பழக்கம். ஆமே. வசன பழக்கம். வசனத்தோடு பழகணும். இல்ல நாங்கெல்லாம் சர்ச்சில் அப்படியே வரோம், ஓலை இருக்கும் போதே வரோம், அவங்க அப்போ இருக்கும் போதே வரோம். அப்போ இருக்கும்போது வந்தாலும், திராட்சரசம் இருக்கும்போது வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா உறுதி இல்லாத ஆத்மா. 3 வருஷம் கூட இருந்த சீஷர்களுக்கு ஒரு இரவு உறுதி இல்லாம ஓடினாங்கல்ல. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனாலதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் கொண்டிட்டு. இது ஒரு புறம். இப்படி சத்துருவானவன் எழும்பி, வேதம் என்ன சொல்லுகிறது? அவளுடைய பிள்ளையை, பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே, 4வது வசனம் 12:4 வாசிங்க. அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக. எனவே ஆத்தும ஆதாயம் செய்யற சபை மேல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆல்ரெடி 10 பேர் வந்துட்டாங்கல்ல, வச்சு கூட்டம் நடத்திட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீ லைவ் போடுற? எதுக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த செய்தி போகணும்?
எதுக்கு 4 பேருக்கு சுவிசேஷம் போறீங்க? எதுக்கு சொல்ல போறீங்க? எதுக்கு டிராக்ட் கொடுக்கறீங்க? ஆத்தும ஆதாயம் செய்கிற சபை மேல சத்துருவானவன் அப்படி எரிஞ்சிட்டு இருப்பான். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்படி நிற்கும் போதும் ஆமென். 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுதான் ஆத்தும ஆதாயம், பரலோகத்தில் சேர்க்கப்பட்ட கூட்டம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே. இப்படி இருக்கையில் தான் சத்துருவானவனுக்கு தாங்க முடியல. எனவேதான் அக்கினி நின்று தப்பு வைக்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம் போல இருப்பார்களாம். சபையே, ஆத்தும ஆதாயங்கள் எதுக்கு? பாம்பு வந்து கனவுல வர்றதுக்கா? ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, அவன் விழுந்து போனவன், அவன் பற்களை கத்த தகர்த்து போட்டு விட்டான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய இப்ப சைஸை மட்டும்தான் காட்டி பயமுறுத்திட்டு இருக்கிறான். உறுதி இல்லாதவங்க விழுந்துருவாங்க, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க விழுந்துருவாங்க. எனவேதான் காலேப் யோசுவாவை போல உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வாழ்வது அவசியம். இப்பொழுது சபை என்ன செய்கிறது தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். வனாந்திரம் என்ன ஆண்டவரே? ஆத்தும ஆதாயம் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா. சுவிசேஷ ஊழியம் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 1260 நாள் அளவு அவளை போஷிப்பதற்காக. அங்கே அந்த நாட்களை விட்டுருங்க, அங்கே அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அங்கே அப்ப அங்க 1260 நாளுன்னா வனாந்திரம் பெர்மனன்ட் கிடையாது, கொஞ்ச நாட்கள் தான். எனவேதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித பாடுகள். ஆனாலும் கர்த்தர் விட்டார் நினைக்கிறீங்க? அங்கே அவளை போஷிப்பதற்காக. சிலர் வாழ்க்கையில நீ எழும்பிட்டேனா உன் மூலம் அநேக ஆத்துமாக்கள் பெற போகிறார்கள், பெற பண்ணப்பட போகிறார்கள். எனவே வலு சர்ப்பம் வாழ்க்கையில போராடி இன்னைக்கு உன் வாழ்க்கை வனாந்தரமான நிலையில் இருக்கிறது. ஆனால் அதை குறித்து நீ கலங்காதே. உன்னை போஷிக்கவில்லையோ, உன்னை காப்பாற்றவில்லையோ, உன்னை நடத்தவில்லையோ, அங்கே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் உண்டாயிருந்தது. எப்பொழுது சபை வனாந்திரத்துல அந்த கஷ்டம், அந்த நெருக்கம், அந்த துன்பம், அந்த உபத்திரவம் என்கிற நிலையில் வந்ததோ, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில உன்னை சத்துரு வனாந்திரத்துக்கு துரத்தும் போது உன் கதை முடிஞ்சிட்டு அவன் நினைக்கிறான். ஆனா நீ வனாந்திரத்தில் இருக்கும் போது வானத்துல யுத்தம். ஆமென். நீ வனாந்திரத்தில் இருக்கும் போது வானத்துல யுத்தம், வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ள. நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். ஜெயம் கொள்ளவில்லை. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போய். அவர்கள் இருந்த இடம். ஆமென். சபையே, ஆமென். உயிர் மீட்சி அடையுங்கள்.
ஒன்னு நீ இருக்கிற இடத்துல இருந்து துரத்துனா பாரு, அவன் இருந்த இடமே இல்லாதபடிக்கு, அவனுடைய அட்ரஸே இல்லாதபடிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி, நீ இருக்கிற இடம் தெரியாம நல்ல கைகளை தட்டி, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த யுத்தத்துல தான் கீழே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? அதுதான் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும், வாசிங்க, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். விட்டுறக்கூடாது, நிக்கணும். என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீபரை, யார் கைவிட்டாலும் எனது அகல ஆள எவ்வளவு அன்பு கூர்ந்தா. நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை சபையே, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வனாந்தரம், ஆனாலும் போஷிக்கிறாரா? ஆமே, என் வாழ்க்கை வனாந்தரம் தான். தீமை செய்து பாட அனுபவிக்கிறவர்களை குறித்தல்ல இங்க நான் சொல்லிக் கொண்டிருப்பது, நன்மை செய்து நீங்க பைபிள் கையில் எடுத்ததுனால, நீங்க முழங்கால முடக்கினதுனால, அந்நிய தெய்வத்துக்கு முன்னாக நீங்கள் வணங்காம ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்ததுனால இன்னைக்கு உங்கள் இருப்பிடம் வனாந்திரமா இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கிறான், கவலைப்படாதீங்க, வானத்துல யுத்தம் நடக்கும். அவனை இருக்கிற இடம் தெரியாமாக்குவார். ஆமே, அதான் நின்றுங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவரை ஏற்று 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், இன்னும் ஒரு மாற்றம் இல்ல. வாழ்க்கை வனாந்திரம் தான், வாழ்க்கை வனாந்திரம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், போஷிக்கிறாரா? அங்கே அவளை போஷிக்கும்படி போஷிக்கிறாரா? 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாழ்க்கை வனாந்தரமா, அதுக்குன்னு ஒரு நாள் அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வனாந்தரமான வாழ்க்கையை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது எங்க அடி விழுந்துன்னு தெரியல. சாத்தானும் அவன் கூட்டமும் யுத்தம் பண்ணியும் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப இன்னைக்கு சத்துருவிங்கை ஓங்கினது போல இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னும் என்ன நடக்கல? யுத்தம் நடக்கல. ஆனா கர்த்தருக்காக நீங்க நிக்கிறது உறுதினா, இயேசுவின் நாமத்துல சபையே இதை கேள், உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர் சேனை அனுப்புவார். எனவே அவன் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. 8வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு. இப்போ அவங்க இல்ல.
இனி 9வது வசனம் 10வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் தொனிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் இருக்க கூடாது. ஆண்டவரே, அப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாள் அவனை விட்டீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ நிக்கலடாங்கிறார். ஆண்டவர் சில காரியத்தை அப்படிதான் செட் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள். அப்ப பாதாளத்துக்கு எத்தனை டோர் உண்டு? நிறைய டோர் உண்டு. பரலோகத்துக்கு எத்தனை டோர் உண்டு? ஒரே டோர். அந்த டோருக்கு நேம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட். எனவேதான் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாம், போக முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் பாதாளம் போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா நானே வாசல், நானே வாசல் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இப்ப தள்ளப்பட்ட சத்துரு, எப்ப சத்துரு தள்ளப்பட்டானோ, எப்ப சத்துரு தள்ளப்பட்டானோ அவனுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச காலம்தான். எனவே தன் கொஞ்ச காலத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால் 13வது வசனம், வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. 14வது வசனம், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன இதன் அர்த்தம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள். அவன் டார்கெட் யாரு தெரியுமா? ஏன் டார்கெட் ரொம்ப பண்றான் பாத்தீங்களா? அவங்கள அவ்வளவு கோவம் உங்க மேல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் கோபம் வந்துடக்கூடாது. நீ ஒரு பக்கம் அவன் கோபத்தை விடுங்க, இன்னொரு பக்கம் அவர் தருகிற சிறகு. ஹல்லேலூயா. சாரல் நவரோஜி அம்மா அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோனா இளை பாருவே, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோனா இளை பாருவே, பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. ஏன்னா அவனுடைய பாருங்க, இந்த பறவை பார்த்துருக்கீங்களா? பிடிக்க கிட்ட போனதும் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடும். அப்படிதான் சபையை கர்த்தர் காக்கிறார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்தது. எத்தனை எத்தனை. ஆமென். கர்த்தர் காக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் தேவ பிள்ளை உறுதியான வசனத்தில் நிற்கணும். அது வானத்திலிருந்தும் வேலை செய்து தள்ளப்பட்ட பிறகும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ரட்சிக்கப்பட்ட உங்க வீட்டில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சத்துரு போராடுறான், கவலைப்படாதீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க எழும்புறீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க சிறகடித்து எழும்புறீங்க. இது செட்டைகளை விரிக்கும் காலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். விட்டுருவாரா? விடமாட்டார், விடமாட்டார். நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எனவே நில்லுங்கள், நில்லுங்கள். ஆமென். ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர், ரொம்ப துன்பப்படுகிறோம், ரொம்ப வேதனை. ஊர்ல ஒதுக்கி வைக்கிறாங்க,
குடும்பத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்தரத்தை பாக்குறாங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை போஷிக்கிறேன்ல, உன்னை பறக்கிறதுக்கான சிறகையும் தருவேன். இந்த சிச்சுவேஷன்ல உன்னை தூக்கி எடுப்பேன். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, ஆமே, அவன் சந்ததியை வம்சத்தை போல நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி சபையே. ஹல்லேலூயா. சத்துரு அவன் ஸ்தானத்திலிருந்து விழுந்ததும் சபைக்கு சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உனக்கு கொஞ்சம் பேலண்ட் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலிக்கல. ஆமே, உனக்கு கொஞ்சம் பேலண்ட் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலிக்கல. உன்னை ஏன் துன்பப்படுத்துறான் தெரியுமா? அவன் கிங்டம் ஒர்க்குக்கு கர்த்தர் ஒன்ன நிறுத்தினதுனால. நீ கிங்டமுடைய முக்கியமான அம்பாசிடர். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். ஆமே. 10 வருஷத்துல நீங்க பெற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருக்கு, இழந்ததும் இருக்கிறது அல்லவா? ஒரு 5 வருஷத்துல இழந்தது எத்தனை? ஆமே. எத்தனையோ பேர் பெற்றுக்கொண்ட பிறகும் நிக்க முடியல. ஆனா அவங்க லைஃப்ல இழந்த பட்டியலை போட்டா, ஆனாலும் எப்படி நிக்கிறோம்? போஷிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, ஆமே, ஹல்லேலூயா, வானத்துல பெரிய சத்தம். ஆமே. இந்த வார்த்தை கேட்கும் போதே, இந்த வார்த்தையை தியானிக்கும் போதும் இருதயம் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கு. நிக்க வச்சிருங்கப்பா. கர்த்தாவே, நான் என் கால்களை ஸ்திரப்படுத்து. கர்த்தாவே, ஆமென், என் கால்களை, கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, பலமும் நீரே, பலனோ உம்மை தேடுகிறேன், என் பலனோ. நேரம் அதிகம் போறதுனால இப்படி துன்பப்படுத்தப்பட்டவன் தான் யோபு. யோபு எப்படியெல்லாம் நின்னா, 5 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோபு துன்பப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு உபத்திரவம், சாத்தானுக்கு நிக்க முடியல. அவன் போய் நிக்கிறான். ஆனா ஒன்றை நான் ஆரம்பத்தில் சொல்றேன், அந்த உபத்திரவத்துல யோபு நின்னுட்டார். அதனால 42வது அதிகாரம் வரும்போது சாத்தான் ஒருத்தன் அந்த ஏரியால பார்க்க முடியாது. கர்த்தர் தந்த வார்த்தை சும்மா கிடையாதுங்க. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும், ஆமென். யோபுவின் வாழ்க்கையில் அடித்த புயல் தெரியும். அவ்வளவு துன்பம். அப்படி இருந்தோம் யோபு விசுவாசத்தை விடவில்லை, ஃபெய்த்தை விடல. எனது விசுவாசம் என்கிற கப்பல்ல தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் என்கிற கப்பலுக்குள்ள எவ்வளவு விலையேறிய பொருட்கள் இருந்தாலும் அந்த கப்பல் சேதமாகாமல் இருந்தால் மட்டும்தான் மறுகரை போய் சேரும். மீட்கப்பட்ட ஆத்துமா நமக்குள் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஓட்டம் ஓடி முடித்தால் மட்டுமே அந்த ஆத்துமா போய் அடைய வேண்டிய இடத்துல சேரும். எனவேதான் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. யோபு 13:5 சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். 13:16 சொல்லுகிறார், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு.
விசுவாசத்தை விடல. இரண்டாவதாக துதிப்பதை விடவில்லை. யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு துதிப்பதை விடல. பவுலும் சீலாவும் துதிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நடுராத்திரியிலே எழுந்திருந்தவர்கள் துதித்தார்கள். போன வாரத்தில் மிகுந்த நன்மையை பெற்று இந்த வாரத்தில் ஆராதிக்க வந்தவர்கள் இதுல உண்டு. போன வாரத்தில் மிகவும் துன்பப்பட்டு இந்த நாளில் ஆராதிக்க வந்தவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன், இன்னும் துதிப்பேன். நம்பிக்கையாவுமை இழந்தாலோ எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமை எல்லாமே முடிந்தது என்றாலும் வலது கரத்தை உயர்த்தி எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே. சிறகுகளை அடித்து எழும்ப பண்ணுவா. எந்த கல்லறையின் கல்லை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர். உன்னை போஷிக்கவில்லையோ, உன்னை போஷிக்கவில்லையோ, உன்னை விடுவிக்கவில்லையோ, உன்னை பாதுகாக்கவில்லையோ, இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா. துதிப்பதை விடல. யோபு நிற்கிறாரு, யோபு நிற்கிறாரு, விசுவாசத்தை விடல, துதிப்பதை விடல, மூன்றாவது வசனத்தை விடல. அவர் சொல்றாரு, யோபு 23வது அதிகாரம் 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறார். யோபு, என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே, என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே? வேர்டு வேர்டு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க. வசனத்தை விடல, வசனத்தை விடல. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை விடல. அவர் சொல்றாரு 6:24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலே வசனம் கேட்கிற இன்ட்ரெஸ்ட் போயிரும்ல. ஆனா இவர் எல்லாமே எழுந்து உயிர் மட்டும் இருக்கு. எனக்கு 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 என்கிட்ட உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்க.
நமக்கு எல்லா வசதிகள் இருந்தும் பிரசங்கம் கேட்க முடியல. சாம்பல்ல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க ஆயத்தமாறான். வசனத்தை விடல. அந்த யோபு தான் சாட்சி கொடுக்கிறான். என் காதினால் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை பார்க்கிறது. வசனத்தை விடல. நாலாவது, தேவனை தேடுவதை விடல. யோபு 23வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு. அவன் ஒரு காரியம் தெரியுது, இவர் தேடுறாரு. காணவில்லை என்று சொல்லி தேடுவதை நிறுத்தவில்லை. முன்னாக போய் பார்க்கிறார், இல்ல, பின்னாடி போய் பார்க்கிறார், ரைட்ல போய் பார்க்கிறார். ஒரு சைட்ல தேடி விட்டு நம்ம பாருங்க, அப்படியே ஜோமன உட்கார்ந்து இருப்போம், செட் ஆகாது, பிரேயர் அன்னைக்கு விட்டுருவோம், அன்னைக்கு ஃபுல்லா விட்டுருவோம். இவர் விடல, இவர் தேடுறார். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும், நமக்கு பிரேயர் ஓடாது, உடனே இன்னைக்கு சரியில்லை, உடனே நாள் பார்ப்போம். நம்ம ஜெபத்துல எல்லாம் நாள் பார்க்கிறோம், கரெக்டா? ஆமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போராட்டம் உண்டு. ஜெபிக்க முடியலன்னா போய் படுத்து உறங்க. அதை விட்டு அவன் விழுந்தவன். ஹல்லேலூயா. அவன் முடியல. யோபுவுக்கு 42வது அதிகாரத்தில் பார்த்துட்டார்ல, நான் பார்த்துட்டேன். தேடுறதை விடல. வாழ்க்கை ஃபுல்லா அடி வாங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் இருக்கு கணக்குல. சத்துரு வெட்கப்பட்டு போக போறா. இந்த உபத்திரவத்தின் குகையில கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பதை பார்த்து பிசாசானவன் வெட்கப்பட்டு போகிறான். எப்படி ஆமான் தன் தலையிலே துண்டை போட்டுட்டு போனானோ, அதே போல சத்துருக்களுக்கு வெட்கத்தை நம்புறவங்க மட்டும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்து சொல்லுங்க, என் கல்லறையின் எந்த கல்லறையின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுறதை விடாதீங்க. தேடுறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, அதிகாலையில் தேடுறது நமக்கு எழுத்தின்படி தெரியும். இன்னொன்று என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் தான் என்ன தேடுறான் தெரியுமா? அவனுக்கு தான் நான் என்ன காட்டுறேன். அதிகாலையில் நம்ம எழுத்ததும் ஃபர்ஸ்ட் எதை தேடுறோம்? அதான் அதிகாலையில் தேடுறோம். அவன் எல்லாத்துக்கும் என்னதான் தேடுறான்? அவனுக்கு பசிக்கும் என்னதான் தேடுறான்? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னதான் தேடுறான்? தனிமையா ஃபீல் ஆகும் போது என்னதான் தேடுறான்? சந்தோஷப்படும் போது என்னதான் தேடுறான்? அவனுக்கு நான் என்னை காண்பிப்பேன். நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களே, ஆனால் நீங்கள் தேடுகையில் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. தேடுறதை விடல. 5, ஜெபத்தை விடல. அவ்வளவு கஷ்டத்திலேயே யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். ஜெபத்தை விடல. இந்த யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த செயல்கள், சாத்தான் அதுக்கப்புறம் வந்து நிக்கவே இல்லை. 1வது அதிகாரத்தில் வந்து நிக்கிறான், 2வது அதிகாரத்தில் வந்து நிக்கிறான். ஏன் அதுக்கப்புறம் நிக்கல சாத்தான்? கேவலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தான் அசிங்கப்படுத்தணும், அதுக்கப்புறம் அழிக்கலாம். நம்ம எடுத்ததுமே முதல்ல அவனை அசிங்கப்படுத்தணும். அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம். வலு சர்ப்பத்தை கடைசியில் ஆண்டவர் கொண்டு போடுறதை வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அது யாரை துன்பப்படுச்சோ அதுக்கு முன்னாடி அந்த சர்ப்பம் விழணும். ஆமா, முதல்ல வெட்கத்தோடு திரும்பணும், அதுக்கப்புறம் தான் தூக்கு.
அதே போலதான் உன்னை வேதனைப்படுத்தி சிரித்த சத்துரு உன் முன்னாடி வெட்கப்படணும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய இந்த கூட்டம் தான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற கூட்டம். அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் ஆனந்திப்போம் மகிமையினாளது மகிமையினாளது மகிமையின். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்த ஒரு கூட்டத்துடன் சபையை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த பைபிள் இருக்குல்ல, ஆமா, இதுதான் அஸ்திபாரம். பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க, உதாசீனப்படுத்திடாதீங்க. போனை ரொம்ப நம்ம போன்ல நம்ம கை வந்து எல்லா இடமும் பட்டிருக்கும். கரெக்டா இல்லையா? பைபிள்ல எல்லா இடமும் பட்டிருக்கணும், எல்லா பேஜும் பட்டு, அதுக்கு இப்படி இப்படி தரையிட்டு இருக்கிறதுல எல்லாம் பட்டிருக்கணும், அப்படி பட்டிருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரை நிக்க வச்சுட்டா இனியும் நிக்க வைப்பா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். ஆமீன். அழகாய் நல்ல கையை தட்டி வெண்ணாடை அணிந்தோ அன்பர் இயேசுவின் ஆனந்திப்போம். ஆமென். மகிமையினாளது ஆமென். மகிமையினாளது மகிமையினாளது சகரமமலதனரே. ஆமென். மகிமையினாளது இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் ஆமென். மாபெரும் வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை அந்த நாளினிலே மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் ஆமென். அழகாய் அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோம் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு மகிமையினாளது மகிமையினாளது சகமம்ரே மகிமையினாளது மகிமையின் பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய. ஆமென். அங்கே ஒரு glory பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில்
மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே ஒரே மறுகரையில். ஆமென். சொல்லுங்க, மகிமையினாலது, மகிமையின் ஆமென், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். பாடுங்க. ஆமென். உலகத்திலே உலகத்திலே துயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று காணம் பெறுவார். உலகத்திலே மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே. ஹல்லேலூயா. மறுகரையில் மகிழ்வுடனே. அழகாய் அழகாய் தீரல் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவே ஆனந்திப்போ. மகிமை நாளது, மகிமை நாளது. ஆமென். மகிமையின் 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 நாளது, மகிமையின் மகிமையின் நாளது, மகிமையின் மகிமையின். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்திருக்கிறோம். இந்த கொஞ்ச காலம் சரித்து நில், திடன் கொண்டு நில். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென், 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 ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, துதிக்கிறத விட்டுறக்கூடாது, வசனத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, உங்களை தேடுறதை விட்டுறக்கூடாது. நிக்க வச்சிருங்கப்பா, நிக்க வச்சிருங்கப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. துன்பப்படுத்துகிற சத்துரு விழுந்து போனார், அவனுக்கு இனி வானத்தில் இடம் இல்லை. ஆனால் உமக்கு காத்திருக்கிறவர்களை உயர எழும்ப பண்ணுகிறேன். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை உண்மை உள்ளவர். நீர் வெளிப்படுத்தி நம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், எல்லா நிலையிலும் உறுதியா இருக்க, உங்களை விட்டு விலகிராதபடி காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.